இந்த நாள் எனக்கு இதை விட மோசமாக அமையவே அமையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பருப்பு சாதம் செய்யணும்னு திடீர்னு தோண ஆரம்பிச்சிச்சு. யூஸ்வலாக பருப்பு சாதம்னா அரிசி பருப்பு தக்காளி போட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ பிசிமிலாபாத் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சு ஆஃப்டர்நூனே அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு ஸ்லோவாக அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு காய் கட் பண்ணுவேன், வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பேன், ஒரு காய் கட் பண்ணுவேன், அப்படி பொறுமையாக தான் பண்ணிட்டு இருந்தேன். கதிருமே கிளம்பிட்டேன்னு சொல்லும்போது கரெக்டாக நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அவங்க கிளம்பிட்டேன்னு சொல்லும்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வரதுக்கும் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலேயே என்னன்னு தெரியல, இந்த குக்கர் வேகும் போது உஷ்ஷுன்னு ஒரு சவுண்ட் வரும். ஆக்சுவலி புது குக்கரில் வித்தியாசமாக வரும். பழைய குக்கரில் தான் இந்த மாதிரி சவுண்ட் வரும். உடனே நம்ம மூடியெல்லாம் கழட்டிட்டு ரப்பர்லாம் தொடச்சிட்டு அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா விசில் வரும். அந்த மாதிரி தான் காலையிலையும் கதிர் பண்ணாங்க. ஸோ இப்போ எனக்கு நான் மூடி வைக்கும்போது எனக்கும் அதே மாதிரி சவுண்ட் வந்துச்சு. ஸோ அதனால தான் வருது போலன்னு சொல்லிட்டு நான் விசில் அதாவது வெயிட் எடுத்து பார்த்தேன். உஷ்ஷுன்னு ப்ரெஷர் வெளில வந்துகிட்டே இருந்தது. ஃப்ளேமும் கம்மி பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணோன்னே அப்படியே கொப்பளிச்சு எல்லாமே ஊற்றி போச்சு. ஆஃப்டர்நூன் தான் தொடச்சேன். மேலே கீழே கால் மேலே எல்லாமே ஊற்றி போச்சு. கால் மேலே ஊற்றி போச்சு, எரியுதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தேன். அதனால் சமாதானப்படுத்துறதுக்காக எக் பப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. எக் பப்ஸை பார்த்தோன்னே மைண்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகிடுச்சு.